ஃபேக் ட்ரெய்லர். காந்தியும் அனுபவிக்கும். இவங்க இதை பண்ணலனா இதை பண்ணுறதுக்கு இப்போ யார் இருக்கா? அதாவது ஒரு ரஜினி, ஒரு விஜய், ஒரு அஜித், இவங்க 3 பேரை தாண்டி யாரோட படம் வந்தால் தியேட்டர் வந்து ஒரு செலிப்ரேஷனாக மாறும். கிளைமேக்ஸ் எழுதாமலே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் கிளம்பி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக போயிருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம ஒர்க் இல்லாத டைமில் நம்ம எப்படி எக்யூப் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோ படத்தை வந்து செலவு பண்ணி வெளியே நாட்டெல்லாம் போய் எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு முக்கியமான சீனில் எடுத்துகிட்டு வந்து அப்படி ப்ளூ ஸ்க்ரீனில் வைக்கும்போது, ஹாய் கைஸ், லாங் டைம் நோ சி. கிட்டத்தட்ட 45 டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வீடியோ போட்டு. அப்படியே காணாமல் போயிட்டேன். எங்கடா போயிட்டேன் திடீர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய பர்சனலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ டேக் ஓகே வீடியோ ப்ரொடக்ஷனாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆட்ஸ் ஷூட் பண்ணுறதுலேருந்து மியூசிக் வீடியோஸ் ஷூட் பண்ணுறதுலேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் பர்சனல் பிராண்டிங்க்கு ரீல்ஸ் ஷூட் பண்ணுறது, அதுக்கு எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய ஒர்க் இப்போ டேக் ஓகேயில் போயிட்டுருக்கு. அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இதோட ஏதாச்சும் தேவைகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக டேக் ஓகேவை அணுகலாம். சரி, ஒரு 45 நாள் பிரேக் எடுத்திருக்கோம். திரும்பி ஒரு கம்பேக் கொடுக்கும்போது எந்த வீடியோலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட்டை விட பெட்டரான வீடியோ என்னவாக இருக்க முடியும். சரி, இந்த படத்தோட என்னோடய வியூஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க, நீங்களாம் படம் பார்த்துருப்பீங்க. எப்போயுமே சுட சுட கொடுக்கணும் அப்படிங்கிறது டேக் ஓகேவோட கொள்கையாக இருந்ததே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் ஊரெல்லாம் பேசி அடங்கினதுக்கப்புறமா ஒரு ரைட்டராக இந்த படத்தில் இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ஒரு டேரக்டராக என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கோட் படத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணேன். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக வந்து இந்த படம் வந்து என்னை முழுசாக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், விஜய், அஜித்லாம் வந்து புதுசாக எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க, மசாலா படங்களே பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்கேன். திருப்பியும் ஒரு தடவை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க இதை பண்ணலனா இதை பண்ணுறதுக்கு இப்போ யார் இருக்கா? அதாவது ஒரு ரஜினி, ஒரு விஜய், ஒரு அஜித், இவங்க 3 பேரை தாண்டி யாரோட படம் வந்தால் தியேட்டர் வந்து ஒரு செலிப்ரேஷனாக மாறும். தலைவர் படம்னா முசிலே கொடுக்குறானுங்க. ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க? ஸோ இருக்கிறது இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேர் இந்த மாதிரி படங்களே பண்ணட்டும். நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ், ஜானர் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்லாம் அடுத்தடுத்து வர ஆர்டிஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணலாம். பட் இவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ இவங்க இதை பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நிறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனாக ஒரு படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டுக்குள்ளே வந்து எல்லாமே இருந்துச்சு. வாரிசில் ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரி சாங் வேணுமா சாங் இருக்குது, எமோஷன்ஸ் வேணுமா எமோஷன்ஸ் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் எல்லாமே கரெக்டான ஒரு லெவலில் இருந்த மாதிரியும் வெங்கட் பிரபு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரை குக் பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனலாக இந்த படம் வந்து ஃபீல் ஆச்சு. என்னன்னா ஃபேக் ட்ரெய்லர். He is a god of sats. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது தான் தெரியும் ட்ரெய்லருக்குன்னு சொல்லி எவ்வளோ வந்து ஸ்பெசிஃபிக்காக எஃபர்ட் போட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இந்நேரத்துக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த வீடியோ பேசுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் படம் பார்க்கலன்னா நீங்கள் லேட்டராக வந்து இந்த வீடியோ பாருங்கள். ட்ரெய்லரில் மோகன் பேசுகிற டைலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரபுதேவா இருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து அழகாக வந்து கட் பண்ணி அவரை மட்டும் தூக்கிட்டு ட்ரெய்லரில் வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் வந்து அப்பான்னு கத்துற ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அவர் மோகனுக்காக கத்துவார். பட் அந்த ட்ரெய்லரில் வந்து விஜய்க்காக கத்துற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் வந்து ஒரு ஃபேக்காக வந்து ஆடியன்ஸை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி கட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனில் எந்த ஒரு நியூஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எக்ஸ்க்ளூசிவாக படத்துலன்னு வச்சுக்க முடியல. த்ரிஷா வரதாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் வரதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஃபஸ்ட் ஷோ தாண்டுச்சுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் வெளியே வந்துடுது. எல்லா மீடியா ஹவுஸஸும் எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி கறந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் படத்தோட மெயினான க்ரக்ஸ் வந்து வெளியே வராமல் ஒரு ஃபேக்கான ட்ரெய்லரை கட் பண்ணி ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் தெரிஞ்சது. அந்த ஒரு ரைட்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எனக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் செட்டப் வந்து ரொம்ப பெருசு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செட்டப்னு சொல்லலாம். ஏன்னா தளபதி வெர்சஸ் இளைய தளபதின்னு வர அந்த மொமெண்ட் வரைக்கும் எல்லாமே எனக்கு செட்டப் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் அதை முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக இவங்க ஏன் வந்து பேங்காக் போகிறாங்க, அங்கே இவர் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறதுக்கான ரீசன் என்ன, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலியோடு நடக்கிற ஒரு சின்ன ஃபன்னு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து ஒரு நூல் பிடிச்ச மாதிரி கதைக்குள்ளேயே எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுது. அதாவது கமர்ஷியல் எலமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காமெடியாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கமர்ஷியலாக பேக் பண்ணும்போது கதையை விட்டு வெளியே போகாமல் உள்ளே கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன். அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஆஃபில் ஸ்பார்க் சாங்கோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அவேவாக இருந்தாலுமே பட் ஒரு
ஓகே ஒரு விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் பண்ணுறப்போ பட்டி தொட்டிலாம் இந்த படம் போகுது, இந்த சாங்கு பார்க்கறதுக்கும் டான்ஸை பார்க்கறதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் வருவாங்கன்னும் போது ஓகே இதெல்லாம் நம்ம வந்து பொறுத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு எனக்கு ரைட்டிங்காக நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு மொமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறி லிஸ்ட்டு கொடுக்குறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பில்டிங்கில் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த காமெடியை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எனி டேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு செட்டப்பை பார்த்த உடனே இங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணலாம், இங்கே ஒரு பயங்கரமான சீன் பண்ணலாம் தான் தோணும். ஆனால் வேணாம், எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு காமெடிக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்ற ஒரு கால் இருக்குல்ல ஒரு டேரக்டருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப போல்டான ஒரு கால். ஏன்னா அந்த செட்டப்பை பார்க்கும்போதே வந்து மேலேருந்து விஜய் அப்படி வந்து ஸ்லோ மோஷன் அப்படி உள்ளே வந்தால் பயங்கரமாக இருக்குமேன்றது தான் ஆட்டோமேட்டிக் தாட்டாக இருக்கும். அதெல்லாம் வேணாப்பா, நான் வெறும் 2 காமெடி போட்டு போயிடுறேன் இந்த இடத்துல அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நான் வெங்கட் பிரபு கிட்ட ரொம்ப லைக் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வெங்கட் பிரபுவோட ஸ்டைலில் வந்து இந்த படத்தில் நிறைய ரைட்டிங் இருந்துச்சு. மங்காத்தாக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பேரிசன் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து மங்காத்தாவோட தான் இந்த படத்தை ஆப்வியஸ்லி கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அஜித்தோட அவர் அதை பண்ணதால் அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பிளாக் பஸ்டர் நமக்கு தெரியும். இன்னி வரைக்கும் மங்காத்தா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி மங்காத்தால ஒரு அன்அப்பாலஜெட்டிக் வில்லனை கிரியேட் பண்ணாரோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து இதுலேயுமே அந்த பையனோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெங்கட் பிரபு வந்து விஜயை வேற ஒரு டோனில் வேற ஒரு ஸ்டைலில் வந்து காட்ட ட்ரை பண்ணியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச எலமெண்ட்ஸை உள்ள பிளேஸ் பண்ணுறது. ஆனால் அதில் ஏதாச்சும் ஒரு புது எலமெண்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஓகே இது பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆனால் புதுசாக இருக்குது அப்படின்னு இது ஒரு காமெடி வரும்ல. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து என்னதான் நமக்கு கமர்ஷியலாக இந்த எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து உள்ளே இருக்கும்னு தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணி விஜயை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் காமிச்சு அந்த கேரக்டர் வந்து நக்கலாக பேசுறது, அதுக்குன்னு ஒரு சின்ன பாடி லாங்குவேஜில் ஒரு சேஞ்ச் கொடுத்து இதெல்லாமே விஜயை வந்து வேறு ஒரு சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து வெங்கட் பிரபுவோட சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ரைட்டரை தாண்டி ஒரு டேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து நான் லேர்ன் பண்ணதை விட இந்த படத்தோட இன்டர்வியூஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணேன். அப்படி ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆன விஷயங்கள் ஒரு சிலது என்னடா நம்ம வந்து ஷூட் அப்போ ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கே, பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒர்க் பண்ண முடியல, நம்மளால் நினச்ச ஃப்ரேமை வைக்க முடியல, நினச்ச மாதிரி டைம் எடுத்து எழுத முடியல இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் இந்த கடந்த 2 மாதத்தில் நான் ஒரு சில மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ அதில் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆட்ஸ் எடுத்தோம், அதில் ஃபீல் பண்ணேன். எல்லாத்துலேயுமே வந்து கரெக்ட் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ தான் வந்து இந்த கோட்டோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது வெங்கட் பிரபு எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரில் இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காருன்றது நமக்கு தெரியுது. படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் விஎஃப்எக்ஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னாலும் கிளைமேக்ஸ் எழுதாமலே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் கிளம்பி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் மொத்தமாகவே இந்த ஷூட்டுக்கு நடுவில் அவர் எழுதியிருக்காருன்றதெல்லாம் வேறு லெவல் விஷயம். ஏன்னா ஒரு விஜய் சார் படத்தை வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் யூ ஹேவ் இருக்குல்ல, லைக் நான் சொல்கிறது வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் கிடையாது, அதாவது ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணி எல்லா டீமையும் அசம்பிள் பண்ணி ஒரு நாள் கரெக்டாக ஷூட்டை முடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து வேறு லெவல் ஒரு ப்ரெஷர். ஒரு சின்ன ப்ராஜெக்டை எடுத்து டைரக்ட் பண்ண ஒரு டேரக்டருக்கு கூட தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷருக்கு நடுவில் நீங்கள் க்ரியேட்டிவாகவும் இருந்தாகணும், புதுசாக உங்களோட கிளைமேக்ஸை நீங்கள் எழுதி ஆகணுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே அந்த ப்ரெஷரை கோப் அப் பண்ணி ஒர்க் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு டேரக்டராக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்குமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டைம்லைன் கொடுக்காம உங்களை ஒர்க் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும், இதில் நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிற ஒரு சின்ன கருத்தாக இருக்கும். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம ஒர்க் இல்லாத டைமில் நம்ம எப்படி எக்யூப் பண்ணி வச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு ரைட்டிங்காகவும் சரி டைரக்ஷனாகவும் சரி, திடீர்னு உங்களை வந்து ஒரு நாள் போய் டப்புன்னு எல்லாமே பண்ணுன்னு உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா நீங்கள் சும்மா இருந்த நாள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா இருக்கிற நாள் சும்மா இல்லாமல் எழுதுறதா இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாலேஜ் கெயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ரியேட்டிவாக இருக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்கோ ஒரு நாள் வரப்போ கரெக்ட் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் வந்து உங்ககிட்ட இருக்கும். உங்களால் ஈஸியாக வந்து அதை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, கம்மிங் பேக் டு கோட்டில் எல்லாமே பிடிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. இந்தியன் 2ல் இருந்த அதே ஒரு சில ஏஐ பிரச்சனைகள் வந்து எனக்கு கோட்லேயுமே ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த சின்ன வயசு விஜய் காட்டுறப்போலாம் வந்து பெருசாக வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஒரு கண் ஒரு பக்கம் போகுது, இன்னொரு கண் இன்னொரு பக்கம் போகுது அப்படின்றப்போ வெங்கட் பிரபு என்ன சொல்கிறாருன்னா டைம் கொடுத்தா இதெல்லாமே இன்னும் பெட்டராக பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்தாக இருந்துச்சு. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். பட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து அவங்க ஒரு
பக்காவாக ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டைமில் ஷூட்டை முடிக்கிறோம், இந்த டைமில் போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த டைமில் ரிலீஸ்னு. ஸோ அதுக்கேற்று ஒர்க் பண்ணும்போது சில காம்ப்ரமைசஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் எனக்கு ஒர்க் ஆகாத இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வந்து திடீர்னு வந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு வருவார் விஜய்க்கு காப்பாற்றுறதுக்கு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வந்தது கூட பரவாயில்ல, ஆனால் அந்த சீனோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ப்ளூ ஸ்க்ரீன்லேயே க்ரீன் ஸ்க்ரீன்லேயே வச்சு எடுத்துருப்பாங்க போல இருக்குது. க்ரீன் ஸ்க்ரீன் நான் பார்க்கும்போது நினச்சேன், பட் அதுக்கப்புறம் மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து ப்ளூ ஸ்க்ரீனில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ படத்தை வந்து செலவு பண்ணி வெளியே நாட்டிலலாம் போய் எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு முக்கியமான சீனில் எடுத்துகிட்டு வந்து அப்படி ப்ளூ ஸ்க்ரீனில் வைக்கும்போது ஓவராலாக ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கம்மியாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லாஜிக்காகவுமே பிரசாந்த் அங்கே வந்தது ஒரு கேள்விக்குறி. அதை தாண்டி அதை ப்ளூ ஸ்க்ரீனில் எடுத்தது இன்னொரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் ஒரு சின்ன சர்க்கிள். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பிரச்சனைகளாக இருந்துச்சு. பட் ஓகே, ஓவரால் படத்தில் இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே கடந்து போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பாட்டாக கேட்கும்போது வந்து உண்மையிலேயே கோட்டோட சிங்கிள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் பெருசாக வந்து இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னாலுமே எனக்கு அப்போவே வந்து ஒரு தாட் இருந்துச்சு, இந்த பாட்டெலாம் வந்து இங்கே ஒர்க் ஆகலனாலும் படம் வரும்போது பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி அந்த இன்டர்வலில் வரக்கூடிய இளைய தளபதிங்கிற தீமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தளபதின்னு வரக்கூடிய ஒரு தீமாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் மட்ட சாங்கோட பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அது சாங் பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் குறை சொல்லலாம். பட் ஒரு தியேட்டர் வைபாக அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ யுவன் வந்து பாட்டும் மேபி இன்னும் கொஞ்சம் எல்லா பாட்டுமே வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்துக்கு டோட்டலாக வேறு ஒரு ஃப்ளேவர் கிடச்சிருக்கும். இது ஒரு அடுத்த துப்பாக்கி இல்லை வந்து ஒரு அடுத்த கில்லியாக மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்திருக்கும். இப்பயும் இருக்கிறது, பட் அதற்கான சான்சஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல. அண்ட் ஆல்சோ ஸ்டேஜிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஆஃபில் வந்த நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 4 பேரை காட்டுறோன்னா ஒரு 4 பேருக்கு அப்படியே ஒரு ஷாட்டு. நான் பார்த்த தேட்டர்லையா இல்லை வந்து அவங்க அப்படி தான் ஷூட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வந்து கட் ஆகிற மாதிரிலாம் இருப்பார். என்னடா இப்படி எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நான் 2 தடவை தேட்டரில் பார்த்தேன், 2 தடவையும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஷூட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஜெயராம் கிட்ட பேசுகிறவங்க அந்த சீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் லிட்டரலாக கட் ஆவார். அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்னேகாக்கும் லைலாக்கும் இருக்க சீன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப்னு 2 பேருக்கு எடுத்திருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க, இது கொஞ்சம் பெட்டராக ஸ்டேஜ் பண்ணியிருக்கலாமே, ஒரு கேமரா மூவ்மெண்ட் கொடுத்தோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் சினிமேட்டிக்காக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் கோட் படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ட் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தோட இன்டர்வியூஸ் பார்த்து, இந்த படம் பார்த்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்து வளர்ந்து வரும் அடுத்த சங்கதிகள், அடுத்த டேரக்டர்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு பெட்டராக லேர்ன் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பை பை.